ஃபைனல் டே ஆஃப் செம்மொழி பூங்கா எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்கோம். கரெக்டாக வந்து பிச்சு அடிக்குதான். vlog vlog vlog-ஆ vlog-னு பேசாம இருக்கு. ரெடி செம்மொழி பூங்கா வந்திருக்கோம். இது காட்டி பாலாஜி செம்மொழி பூங்கா வந்திருக்கோம். மரம்லாம் இருக்கு. பண்றாங்க அங்க பாருங்க. மரம்லாம் இருக்கு. அங்க பாருங்க மரம். டிக்கெட் கொடுத்தாங்க. ஹே ஆல், வெல்கம் டு த யூனிவர்ஸ் ஆஃப் நிச்சான். இன்னைக்கு நம்ம vlogல என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சென்னையில் நடந்த செம்மொழி பூங்கா ஃப்ளார் எக்ஸிபிஷனுக்கு போன vlog. ஸோ அந்த எக்ஸிபிஷனில் நிறைய ஃப்ளார்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் ட்ரெயின் மாதிரி, அதுக்கப்புறம் டர்ட்டில், அதுக்கப்புறம் நிறைய செட் ஆஃப் ஃப்ளார்ஸ்லாம் அங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ நடக்கிற இந்த ஃப்ளார் எக்ஸிபிஷன் பார்த்தீங்கன்னா 4th சென்னை ஃப்ளார் எக்ஸிபிஷன். ஸோ இது வந்து January 2, 2025 ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் 19th Jan வரைக்கும் நடக்குது. ஸோ நாங்கள் போனது லாஸ்ட் டே தான் 19th Jan. டைமிங்ஸ் வந்து மார்னிங் 10 AM to 6 PM டெய்லின்னு இருந்து. பட் இந்த ஃப்ளார் ஷோ நடக்கிறப்ப டைம் மட்டும் 7 o'clock வரைக்கும் அலோவ் பண்ணாங்க. பிகாஸ் லாஸ்ட்டாக 7 o'clock தான் எல்லோரும் வெளியில் வந்தோம். அது இந்த எக்ஸிபிஷன் வந்து 4th ஃப்ளார் எக்ஸிபிஷன் ஹேப்பனிங் இன் சென்னை. ஸோ இங்கே வந்து டிக்கெட்ஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு வந்து 12 years அண்ட் அபவ்க்கு வந்து 200 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சில்ட்ரன் 5 to 11 yearsக்கு வந்து 100 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்ட்ரா நம்ம கேமரா எடுத்துகிட்டு போகணுன்னா 500 rupees பே பண்ணுற மாதிரி இருந்து. அண்ட் வீடியோ கேமராவுக்கு வந்து 5000 பே பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ ஓகே, ஓவரால் எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஒரு வீக்கெண்ட் ஃபேமிலியோட இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ஒன் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா தாராளமாக எல்லாருமே போயிட்டு வரலாம். ஸோ டிக்கெட் புக்கிங்க்கு ஆன்லைன் வெப்சைட் பார்த்தீங்கன்னா tnhorticulture.in/SPE tickets/ இந்த வெப்சைட் லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். அண்ட் ஆஃப்லைனில் வேணும்னா கூட நீங்கள் டேரெக்டாக அங்கே வந்து புக் பண்ணிக்கலாம். எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ நம்ம இங்கே இருக்க ஃப்ளார் சோர்சிங் அண்ட் டிஸ்பிளேஸ் பற்றி பார்க்கணுன்னா, இங்கே இருக்க ஃப்ளார்ஸ் எல்லாமே சோர்ஸ்ட் ஃப்ரம் ஊட்டி, ஏற்காடு, கொடைக்கானல் அண்ட் கிருஷ்ணகிரி. அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த ஃப்ளார்ஸ் தான் எல்லாமே. வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 800 டைப்ஸ்க்கு மேலே இருந்தது, இன்க்ளூடிங் பெட்டேனியர்ஸ், மெரிகோல்ஸ், டெல்ஃபீனியம்ஸ் அண்ட் பெகோனியஸ். ஸோ இதில் ஹைலைட்டாக நம்ம என்ன பார்க்கலான்னா, ஃப்ளோரல் ஸ்கல்ப்சர்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் இருந்தது. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே அந்த ட்ரெயின், அந்த பட்டர்ஃப்ளை, அந்த ஸ்வாம், அந்த டர்ட்டில் மேலே அப்படியே ஃப்ளார்ஸால் ரொம்ப சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அந்த டர்ட்டில் கூட பார்க்குறதுக்கு நம்ம ஃபிலிமில் பார்க்குற ஒரு டர்ட்டில் காட்டுக்குள்ளே காட்டுற மாதிரியே சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபீலில் இருந்துச்சு. ஸோ இங்கே இருக்க ஸ்கல்ப்சர்ஸ்லாம் அந்த ஃப்ளார்ஸை பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல் அண்ட் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்கு, வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய பேர் ஃபேமிலிஸோடு வந்து பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இந்த இடத்துல ஓவர் 3 million plotted ஃப்ளார்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க க்ரியேட்டிவ் டிசைன்ஸில். இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த டர்ட்டில்ஸ், பட்டர்ஃப்ளை, ட்ரைன்ஸ் இதில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்க ஃப்ளார்ஸ் எவ்வளோ பிளாட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் 3 million ஃப்ளார்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வைப்ரண்ட் ரோசஸ் இன் அ ரேஞ்ச் ஆஃப் கலர்ஸ். அதுக்கப்புறமா இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஆர்கானிக் மேன்யூர் அண்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லி மெத்தட்ஸ் ஃபார் ஹெல்த்தி பிளான்ஸ். இதை ஹெல்த்தி பிளான்ஸ்க்காக ஈகோ ஃப்ரெண்ட்லி மெத்தட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்டோட இதை பண்ணது வந்து ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். ஸோ அங்கே எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஈவன் அது லாஸ்ட் டே மாதிரியே இல்லை, எல்லாமே வெல் மெயின்டைன்டாக இருந்தது. ஹாய் சொல்லுங்க. ஹாய். vlogக்கு ஹாய் சொல்லுங்க. ஹாய். இவ தெரியவே இல்ல. ஹாய் சொல்லு. ஹாய் சவுண்டா சொல்லுங்க. கை காட்டுங்க. கை காட்டுங்க. கை காட்டி ஹாய். இப்படி செயின் இல்ல கை. ஹாய் டாடா பை. என்ன போடணும் நம்ம. விளையாடுறது தானா, அதுக்கு நடுவுல ஃப்ளவரை போட்டு வச்சிருக்காங்க. இல்ல இப்ப மட்டும் எடுத்துருவாங்க பாருங்க. எல்லாமே கப்ஸ்ல தானே இருக்கு. சரி பாருங்க. கூட்டம் போன உடனே அந்த பாத்தீங்கன்னா கூட்டம் போன உடனே
அலாங் வித் அந்த ஃப்ளவர் ஷோ மட்டும் இல்லாமல் ஒரு மினி கான்சர்ட், அதுக்கப்புறம் மேஜிக் ஷோ ஈவினிங் 4:00 அப்புறம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ரொம்ப செம்ம ஃபன்னாக இருந்தது. ஆக்சுவலாக அங்கே போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அங்கே அன்னைக்கு நைட்டு ஃபர்ஸ்ட் டிஜே இருக்குன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகலான்னு. பட் டிஜே இல்லை, அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க கான்சர்ட்டும் மேஜிக் ஷோவும் இருக்குன்னு. நல்லா செம்ம ஜாலியாகவே போச்சு. ஃப்ளாஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு லஞ்ச்லாம் சாப்பிட்டு ஈவினிங் 4 வரைக்கும் அதுக்காக தான் வெயிட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. லாஸ்ட்டாக டிஜே இருக்குன்னு யாரோ சொன்னதை நம்பிட்டு சரி நாங்களும் டிஜேக்காக வெயிட் பண்ணோம். பட் கடைசியில் அங்கே மினி கான்சர்ட்டும் மேஜிக் ஷோவும் தான் நடந்தது. பட் அது பரவாயில்ல. கான்சர்ட்டில் நாங்கள் ஃபஸ்ட்டு ஆடலாமான்னு வெயிட் பண்ணிட்டு யோசிச்சுட்டே இருந்தோம், போகலாமா வேணாம்னு ஒரு வழியாக ஃபைனலாக டிசைட் பண்ணி ஓகே போய் ஆடிடலாம். அப்போ தான் ஃபர்ஸ்ட் வைபே இல்லைன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம தான் வைபை க்ரியேட் பண்ணோம். ஆடினதுக்கப்புறம் தானாக எல்லோரும் ஆட ஆரம்பிச்சிருவாங்கன்னு ஒரு தைரியத்தில் போய் அங்கே ஃப்ரண்ட்டில் பாடிட்டு இருந்தவங்க கிட்ட மட்டும் பெர்மிஷன் வாங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோன்னே சீரியஸாக அங்கே இருக்க எல்லாமே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஃபன்னாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வைபே க்ரியேட் ஆச்சு. ரொம்ப ஜாலியாக ஆக்சுவலாக கிளம்பிட்டு இல்லை ஆடிட்டே போயிடலாம், திருப்பியும் இறங்கி ஃபன் பண்ணது கொஞ்சம் நல்லா இருந்தது. எல்லாருமே ஜாலியாக ஆடிட்டு இருந்தோம். அங்கே இருந்தவங்களும் ஜாயின் பண்ணிட்டாங்க. எல்லாருமே சேர்ந்து செம்மையாக டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அன்றைக்கி ஓவரால் டே ரொம்ப ஃபன்னாக போச்சு. ஃப்ளாஸ்லாம் ரொம்ப நீட்டாகவே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஈவன் நாங்கள் போனது லாஸ்ட் டே. பட் லாஸ்ட் டேன்ற மாதிரியே தெரியல. எல்லாம் ஃப்ளவர்ஸ்லாம் லைக் அவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது எப்படி ஊட்டி போனால் நம்ம ஒரு ஃப்ளவர் எக்ஸிபிஷன் போய் பார்ப்போமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. சீரியஸ்லி ரொம்ப நல்லா இருந்தது. ஹலோ காய்ஸ், நாங்கள் நித்யாவோட vlog தான் அது. என் vlogல இன்னும் சேனல் ஸ்டார்ட் பண்ணல, இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும். தனுஜாக்காவா? இங்கே பாருங்க, இவன் வந்தால் பாலா இப்போ போலாம். இங்கே பாருங்க, இந்த குட்டி பண்ண பாருங்க. இது உள்ள பயங்கரமாக எதுவும் இல்லை ப்ரோ, ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஆமாம் ப்ரோ, குறைஞ்சு நினைக்கிறேன் ப்ரோ. இந்த கேப்பா ப்ரோ? எல்லாம் இங்கே வாங்க. அங்கே பாருங்க, அங்கே ஒரு ஜோடி புறா வருது. வானவில் ஜோடியா? வானவில் ஜோடி. ஹாய் சொல்லுங்க. ஹாய். அண்ணா ஒருத்தங்க பேர் கூட 2 பேர் திருப்பி பார்ப்பாங்க. அதுதான் இதில் கொஞ்சம் யூனிக்கானது. இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸிபிஷனை அரேஞ்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா, இது ஆர்கனைஸ் பண்ணது தமிழ்நாடு ஹார்டிகல்ச்சர் அண்ட் பிளான்டேஷன் கிராப்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்து பார்க்குறதுக்கு. ஈவன் அது லாஸ்ட் டே கூட அவ்வளோ சூப்பராக எல்லாமே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருந்தது. ஐ திங்க் இந்த எக்ஸிபிஷன் நெக்ஸ்ட் இயர் தான் இனிமேல் வரும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த டைம் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் நெக்ஸ்ட் இயர் போய் விசிட் பண்ணுங்கள். பண்ணாதான் பேமெண்ட்டோட வீட்டுக்கு போக முடியும். இல்லைன்னா வீட்டுக்காரம்மா வைவாங்க. ப்ளீஸ் சிட்டோம். என்ன பிரச்சனை? என்னங்க நீங்கள் எல்லாருமே வராங்க எந்திரிக்கிறாங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது நமக்கு. ஆனால் இரு தம்பி கடைசியாக உட்காருவோம், ஷோ முடிச்சுட்டு உட்காருவோம். வேறு யாராவது வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கடைசியாக ஒரு நம்பர். யார்? அவங்க அம்மா அப்பா 2 பேருமே உளுந்து சிரிக்கிறாங்க. வாங்க தம்பி, என்னெல்லாம் டார்ச்சர் பண்ண நீ இன்னைக்கு உட்காரும் போது நாங்கள் சிரிக்கிறோம் ஒரு ஆமாம் கடைசியாடா அடுத்த ஷோ வர இருக்குடா. எனக்கு உண்மையுமே உட்கார வைக்கலாமா? அவனுக்கு தெரியாது. ஓகே,
உங்களுக்கு தெரியும் சார் வீடியோவோட அப்படியே ரெடியாக இருக்காரு. அப்பப்போ போட்டு பார்த்து சிரிச்சுக்குவார். ஆஹா என்ன ஒரு ஆனந்தம் அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே, ஃபண்ணுக்காக தான் பேசினேன், கோச்சிக்காதீங்க. ஏன்டா நீ நல்லா உட்கார்றா. என்ன பொசிஷன் இது? நல்லா கேஷுவலாக உட்காந்துக்கோ. பண்ணலாமா? ஃபஸ்ட்டு அங்கே பர்மிஷன் வந்தால் தான் சார் பண்ணலான்னா பண்ணலாம், இல்லைனா வேணாம். பண்ணலாமா? அவரே ரெடியாக இருக்கார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு மேஜிக் ஸ்டிக் இருக்குது. ஓகே, இது வந்து ஹாரி பாட்டர் யூஸ் பண்ண ஸ்டிக்கு, நம்ப மாட்டீங்க. இங்கே பாருங்கள், ஆக்ஷன் பண்ணோன்னே எழுந்திரிச்சா பாருங்க, அந்த அளவுக்கு பவரான ஸ்டிக்கு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கூப்பிட்டா எல்லாருமே வரலாம். ஸோ கப்புள்ஸ் வரலாம், யங் பிரதர்ஸ் வரலாம், யங் சிஸ்டர்ஸ் வரலாம். ஓகே, கண்டிப்பாக அவரை கூப்பிட்டுலாம். ஓகே, ஸோ எல்லாருமே ரெடியாக இருக்கீங்க. சின்னதாக ஒரு கிளாப் பண்ணலாமா? தேங்க்யூ. ஸோ ஒவ்வொரு மேட்சும் போதுன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்ன ஒரு கைத்தறை கொடுத்துடலாம். டிஜே ப்ரோ, ட்ராக் பிளேனா? டிஜேனா? டிஜே ப்ரோ, மியூசிக் பிளே. ரெடியா? கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிங்க ப்ரோ, கையில் ஆடுற மாதிரி இருக்குது, பார்த்து நிறைய பேர் இருக்காங்க. ரெடி? 1 2 3 வாங்கலி. அங்கே ஒரு மேடம் பார்க்குறாங்க, என்ன வந்துச்சா? ரெண்டு பேருக்குள்ள யாரோ வந்துச்சா வரலையா அப்படின்னு ஏதோ கேட்டுக்கல. மைக் செக். ஹலோ மைக் செக். அப்பப்போ பிரேக் ஆகுதுண்ணா, வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஹலோ மைக் செக். வராது, வர வைக்கவும் தெரியாது. சும்மாங்க, எப்படியே கயிறு பாம்பா மாறும். உண்மையாலுமே அப்படி மாறிச்சுன்னா நல்லா தான் இருக்கும். அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு மணி வர வச்சுருப்பேன், வீட்லேயே உட்காந்துருப்பேன். இங்கேயே வரேன் நான், அப்படிலாம் எதுவும் வராது. ஓகே, ஸோ சும்மா ஒரு ஃபன்னுக்கு ஏதாவது பயப்படுவீங்க, அதை வச்சு காமெடி பண்ணலான்னு பார்த்தா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களே ப்ரோ ரெண்டு பேரும். என்ன ப்ரோ, என்ன நியாயம்? லாஜிக்கா? லாஜிக்கே கிடையாது, மேஜிக்கு. சரி ஓகே, இப்போ வந்து என்னை டைட்டாக லாக் பண்ண போகிறீங்க ப்ரோ, இதுலேருந்து நான் எஸ்கேப் ஆனால் இந்த மேஜிக்கு. ஓகேவா? அதான் மேஜிக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். எங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணி அண்ட் இனிமேலும் சப்போர்ட் பண்ண போகிற எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை, ஸ்டே டியூன். அப்படி சொல்லு. வானம் நான் உன்னுடைய இஷ்டம், உன்னை என்றாட நான் மறப்பேனே, நான் மறப்பேனே, உன்னாலே வென்று பூத்த காலம் மேலும் மேலும் துன்பம் துன்பம் வேண்டாம். இப்போ ஆஃபீஸ் கான ஸ்டைல். ரெடி பாய்ஸ்? 1 2